வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனி ஆர்எஃப் ரோட்ல அன்னவாசல் ஹோட்டலுக்கு மாடியில் இருக்கிற கீர்த்தனா மேக் ஓவர் அதுக்கு தாங்க வந்திருக்கோம். எக்ஸாக்டா இந்த சலூன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி ஆர்எஃப் ரோட்ல ரமேஷ் தியேட்டருக்கு பக்கத்திலே தாங்க இருக்கு. கீர்த்தனா மேக் ஓவர் சலூனுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே இவங்க ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா கிளாசிக் லுக்ல இருந்தது. இவங்க யூஸ் பண்ணிருக்கிற கலர்ஸ், டிசைன்ஸ், பர்னிச்சர்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருந்ததுங்க. இந்த பார்லருக்குள்ள என்ட்ரு ஆன உடனே கண்டிப்பா ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமே தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. பெடிக்யூர் பண்றதுக்கு தனியான ஏரியா, ஃபேஷியலுக்குமே செப்பரேட்டான இங்க ரூம்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்றதுக்கு தனி இடமும் வச்சிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ற கிரீம்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தாங்க. இது யூனிசெக்ஸ் சலூன் அப்படிங்கறதுனால ஜென்ட்ஸ்க்கு தனியா சர்வீஸ் பண்றதுக்கும் லேடிஸ்க்கு சர்வீஸ் பண்றதுக்கும் செப்பரேட்டான ரூம்ஸ்மே இருக்குங்க. ஹாய் மேம். உங்க நேம் என்னங்க மேம்? என் நேம் கீர்த்தனா மேம். ஓகேங்க. இந்த சலூன் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 1 மந்த் ஆச்சு மேம். எப்ப நியூ இயர் அன்னைக்கு தான் ஓபன் பண்ணி. சூப்பர். 1 மந்த் ஆக போகுது. ஆமா மேம். நீங்க பழனில ஏற்கனவே சலூன் வச்சிருந்தீங்களா? இல்ல மேம், நான் வந்து டூனின்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்போ பழனில வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இங்க ஓபன் பண்ணிருக்கோம். ஓகேங்க. சலூன் சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. Thank you. ஓகே. இப்போ இங்க என்னென்ன சர்வீஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் கட். சோ மென்னுக்குமே வந்து நம்ம எடுக்கறோம். யூனிசெக்ஸ். ஆமா, யூனிசெக்ஸ் தான் போட்டுருக்கேன். சோ கீர்த்தனா மேக் ஓவர் யூனிசெக்ஸ் தான் போட்டுருக்கேன். எல்லா ஆல் சர்வீஸ்மே நம்ம எடுக்கறோம். மேக்கப்ல இருந்து ஹேர்க்கான எல்லா சர்வீஸ்மே இங்க பண்றீங்க. எல்லா சர்வீஸ்மே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் இப்ப இந்த பிரைடல் மேக்கப்லாம் அதுவும் பண்றீங்களா? பிரைடலும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க மேம். ஓகே. சோ அந்த இது தகுந்த மாதிரி ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, மேக்கப் இது எல்லாமே. சோ பியூட்டிஃபிகேஷன் கோர்ஸ் கூட இப்ப போடலாம்னு ஒரு பிளான் இருக்கு. கோர்ஸ்மே இங்க நீங்க கண்டக்ட் பண்றீங்க. ஓகேங்க. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் போடுறாங்க. நீங்க எதுவும் ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்கீங்களா? கண்டிப்பா வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நான் போட்டுருக்கேன். ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ஃபேஷியல் நிறைய பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ நிறைய பேத்துக்கு ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்னிஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபேஷியல் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க கேட்குற ஃபேஷியலே நீங்க பண்ணுவீங்களா? அவங்க கேட்குற ஃபேஷியல் நம்ம பண்ண முடியாது மேம். ஆல்மோஸ்ட் என்னன்னா கிளைண்ட்டை வந்து கூட்டிட்டு போய் அவங்க ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் அண்டர்லைஸ் பண்ணணும். பண்ணனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எந்த ஃபேஷியல் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேஷியல் நம்ம பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்னென்ன ஃபேஷியல்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? நம்ம எல்லா ஸ்கின்னுக்கும், அதாவது என்னன்னா ஆக்னி இருக்கு, ஸோ பிக்மெண்டேஷன் இருக்கு, அந்தந்த ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதை அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபேஷியல் நம்ம பண்ண போறோம், ஸ்கின்னுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது. ஸோ ப்ராப்பரா நம்ம பண்றதுனால அவங்களும் அதை வந்து ரிலாக்ஸா பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்பதான் ரிசல்ட்டும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஃபேஷியலுக்கு வந்து நம்ம சீசோல் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுல என்னன்னா பிராண்டடா தான், பிராண்டட் எல்லாமே பிராண்டட் தான். நம்ம லோக்கல் பிராண்டட் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஸோ கிளைண்ட் கிட்டயுமே அதை நம்ம காமிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபேஷியலே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ சீசோல்ங்கிறீங்க, அதுல வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். சூப்பரா இருக்கும் மேம். அது வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். உங்களுக்கு ஸ்கின்ல எந்த அலர்ஜிஸும் எதுவுமே உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஸோ அதனால நம்ம சீசோல் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான். இப்போ இந்த நிறைய ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ நிறைய ஆக்னி இருக்கும், பிளாக் மார்க்ஸ் இருக்கும், நிறைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3 சிட்டிங் வாங்க, 4 சிட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பேஸில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதில் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது கம்பல்சரி அதில் ரிசல்ட் வரவே வராது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் வரும்போது தான் உங்கள் ஸ்கின்னை வந்து அதை அண்டர்லைஸ் பண்ணும். ஸோ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறமா தான் அது ரிசல்ட் நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா நீங்க என்ன தேடி நீங்க வர ஆரம்பிச்சிடுவீங்க. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ற பிராண்ட்? எல்லாமே ஆமா மேம், நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் தான். ஸோ ஸ்வாஸ்காப் இதுன்னு அந்தந்த ஹேருக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபேஷியல் வந்து பேசிக் என்ன பிரைஸ்ல இருந்து உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் 1000ல இருந்து நம்மகிட்ட ஃபேஷியல் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ரேஞ்ச்ல வரைக்கும். ஆமா ஆமா, ஹைட்ரா ஃபேஷியல் கூடவே இருக்கும், அவைலபிள்ல தான் இருக்கு ஹைட்ரா ஃபேஷியல். மேம் ஃபேஷியல் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளமே ஹேர் ஃபால் தான். என் ஹேர் பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க? மேம் ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட்டை கன்சல்டேஷன் நம்ம பண்ணணும். ஸோ அவங்க ஹேரோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கு, டேமேஜா இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளோ டேமேஜா இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ அதனால கூட ஹேர் ஃபால் கண்டிப்பா கண்டிப்பா கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க நார்மலா கிளினிக் அந்த நார்மல் கடையில் விற்கிற ஷாம்பூஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து சலூன் பேசிஸ்ல இருக்கிற வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். இங்க என்னென்ன ஹேர் சர்வீஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் ஹேர் ஸ்பால இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்றோம். நம்ம ஸ்மூத்னிங், கெராட்டின், போட்டாக்ஸ் எல்லாமே ஆல், அதாவது அவங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்போ நான் ஃபேஷியலுக்கு சொன்ன மாதிரியுமே ஹேருக்குமே தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி
பண்ணுவோம் நம்ம. ஸோ ஹேர் கட்ல இருந்து நீங்க பொட்டக்ஸ் ஸ்மூத்னிங் எல்லாமே எல்லாமே ஓகேங்க. ஸோ இதுமே நீங்க வந்து அவங்க ஹேரை செக் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா ஏன்னா கிளைண்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணாம நம்ம எந்த ஒரு ப்ராப்பரான சர்வீஸுமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிளைண்டோட கன்சல்டேஷன். ஓகே மேம், சூப்பர். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். மேம் வேற என்னென்ன சர்வீஸ் நீங்க இங்க பண்றீங்க? மேம் பெடிக்யூர், மெனிக்யூர், ஸோ ஹேர் கலரும் கூட நம்ம பண்றோம். ஹேர் கலர் பண்றோம், இன்னொன்று வேக்சிங்கும் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வேலண்டைன்ஸ் டேங்காட்டி இப்போ ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க? 199க்கு வந்து பார்த்தீங்கன்னா D10 போட்டிருக்கேன். இன்னொன்று D10 த்ரெட்டிங் கிளீனப் வந்து பார்த்தீங்கன்னா 499 போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு. காம்போ ஆஃபர் நிறைய போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன், என்னோட இது போஸ்ட் பண்றேன். யூஸ் பண்ணிக்குவாங்க கண்டிப்பா நம்ம மக்களும். கண்டிப்பா மேம். இந்த வேலண்டைன்ஸ் டே ஆஃபரில் D10 199க்கும் D10 த்ரெட்டிங் கிளீனப் ஜஸ்ட் 499க்கும் D10 த்ரெட்டிங் ஃப்ரூட் ஃபேஷியல் 799க்கும் பண்ணுறாங்க. D10 த்ரெட்டிங் வைன் ஃபேஷியல் அண்ட் ஹேர் கட் 1199க்கு பண்ணுறாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங், கெரட்டின், போட்டெக்ஸ் 2999 தாங்க. சாரி ப்ரீப்ளீட் எல்லாமே ஜஸ்ட் 250 ருபீஸ்க்கே பண்ணுறாங்க. க்ளோ கிட் ஃபேஷியல் 1899, ஹைட்ரா ஃபேஷியல் 2499, க்ளோ பீலிங் 199, ஃபுட் பீலிங் 999க்கும் பண்ணுறாங்க. வேக்சிங் எல்லாமே 20% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அது போக இன்னும் ஏகப்பட்ட காம்போ ஆஃபர்ஸ் இருக்குங்க. இந்த போஸ்டர்ல செக் பண்ணிக்கங்க. மேம் பிரைடல் மேக்கப் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா? சோ எங்க இருந்து புக் பண்ணாலும் நீங்க போய் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நாங்க போய் புக் பண்ணிட்டு வந்துடுவோம். மினிமம் என்ன பிரைஸ்ல இருந்து நீங்க பிரைடல் மேக்கப்? மேம் ஆக்சுவலா வந்து பிரைடல்ல வந்து சிட்டிங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஹெச்டி மேக்கப் இருக்கு, கிரைலான் இருக்கு, மேக் இருக்கு. ஸோ அந்தந்த ஓரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரைஸ் சார்ஜ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்க. ஸோ எந்தெந்த ஊரோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா அவங்க எங்க இருக்காங்களோ அந்த லொகேஷன்லயே போய் நம்ம பண்ணி கொடுத்து வருவோம். வேற என்னங்க மேடம்? இப்போ பிரைடல் ஓரியன்டா நீங்க வேற என்ன பண்றீங்க? மேக்கப் மட்டும் நம்ம பண்ணுவோம் மேம். ஸோ ஜென்ஸுக்குமே மேக்கப் இருக்கு. ஜென்ஸுக்குமே நம்ம பண்றோம். ஆமா, க்ரூம் பண்றோம் நம்ம. ஓகேங்க மேடம். மேம் ஸ்டார்டிங்லேயே கோர்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ கமெண்ட்லேயே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கோர்ஸ் இங்கே சொல்லி கொடுக்குறீங்க? ஸோ நம்ம கிட்ட வந்து 1 மந்த் கோர்ஸ் இருக்கு மேம். ஸோ 3 மந்த் கோர்ஸுமே இருக்கு. இப்போ 1 மந்த் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ த்ரெட்டிங், ஃபேஷியல் பேசிக் என்னென்ன இருக்கோ அந்த பார்லர் ஓரியன்டா கண்டிப்பா பார்லர் ஓரியன்டா நான் அது வந்து பேசிக்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 1 மந்த்ல முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நம்ம சார்ஜஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான் நான் சார்ஜ் பண்றேன். அந்த 1 மந்த் கண்டிப்பா சர்டிபிகேட் இருக்கு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் நம்ம. இன்னொன்று 3 மந்த் கோர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து இதாயிடும், ஃபில் ஆயிடும். அதுல வந்து பிரைடல் மேக்கப்பும் கவர் ஆகும். கண்டிப்பா பேசிக் மேக்கப் நான் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு சார்ஜஸ் நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா 30,000 நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. மேம் யூனிசெக்ஸ் சலூன் சொன்னீங்க, இங்க மென்னுக்குமே நீங்க சர்வீஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மேம். அவங்களுக்குமே ஹேர் கட், பெடிக்யூர், ஃபேஷியல் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம பார்த்தா லேடிஸ்க்கு என்ன பண்றோமோ அந்த சர்வீஸ் ஃபுல்லாமே ஜென்ஸ்க்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து பிரைஸ் எப்படி மேடம்? ஸ்டார்டிங் வந்து 199, ஹேர் கட் அவங்களுக்கு 199 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. பிரைடல் மேக்கப் பண்ணோம்னா க்ரூமுக்கு வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பக்கம் வந்து க்ரூமுக்கு மட்டும் தனியா எங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னா அதுக்கு மட்டும் நீங்க போய் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா போய் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்குமே அந்த க்ரூமுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு வருவோம், மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். ஸோ இப்போ ஆஃபர்ல தான் அவங்களுக்குமே நம்ம சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரைடலுக்கு மேக்கப் பண்ணா க்ரூமுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஆஃபர் இப்போ வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்ல இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. கீர்த்தனா மேக் ஓவர்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு, என்ன ஆஃபர் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.